Dear students of 11th standard economics, now I am going to explain lesson 3, the production analysis. First we are going to see part A, multiple choice question. First question, the primary factors of production, land and labor. Primary factors of production, land and labor. There are 4 factors of production: land, labor, capital, organization. Land and labor, primary factors of production. Secondary factors of production, capital and organization. So first question answer, land and labor. The man-made physical goods used to produce other goods and services are referred to as capital. Man-made physical goods nu paathaga capital, which is used to produce other goods. மேலும் பண்டங்களை தயாரிக்க பயன்படுறது தான் கேபிட்டல். நாம வச்சுக்கணும். ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஏபி ஃபார்முலா வந்து டிபி பை என், டி ஆன்சர். விச் ஃபேக்டர் இஸ் கால்டு சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி? 4 ஃபேக்டரில் எது சேஞ்சிங் ஏஜென்ட்னா ஆர்கனைசர் அல்லது என்டர்பிரனர்மாங்க. லேண்ட், லேபர், கேபிட்டலில் எது சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி? சமுதாயத்தை மாற்றம் காணக்கூடிய முகவர். சேஞ்சிங் ஏஜென்ட்னா முகவர் தெரியும், இல்லை எல்ஐசி ஏஜென்ட் மாரி. சேஞ்சிங் ஏஜென்ட்னா மாற்றம் காணும் முகவர். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யாருனாக்கா ஆர்கனைசர். அடுத்து ஹூ சார் ஒன் ஆஃப் த கீ ஆஃப் அன் என்டர்பிரனர் இஸ் கீ ஃபங்க்ஷன் ஆஃப் த என்டர்பிரனர் அன்சர்டனிட்டி பியரிங், நிலையற்ற தன்மையை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு யார் சொன்னது? என்டர்பிரனருடைய டியூட்டி என்னென்னா அன்சர்டனிட்டி பியரர், அன்சர்டனிட்டி நிலையற்ற தன்மையை பொறுத்து கொள்வது அப்படின்னு யார் சொன்னார்? நைட் அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட் இந்த வார்த்தையை சொன்னது. என்டர்பிரனர் இஸ் அன் அன்சர்டனிட்டி பியரர் அப்படின்னு சொன்னது நைட்டு. த ஃபங்க்ஷன் ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் இஸ் கால்டு, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன் தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். த ஃபங்க்ஷன் ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். அடுத்து in a firm 5 units of factors produce 24 units of product. 5 units of factor, 5 யூனிட் ஃபேக்டரு 24 யூனிட்ஸ் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறாங்க. 5 யூனிட்ஸ் ஆஃப் ஃபேக்டர் அல்லது 5 உழைப்பாளிகள், 5 லேபர்ஸ் வந்து 24 மூட்டை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் 1. இப்போ ஒரு ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், 1 இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது 5 பதில் இப்போ 6 யூஸ் பண்ணுறோம். 5 தொழிலாளர்கள் சேர்ந்து 24 பேக் உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ 6வது ஒரு தொழிலாளர் இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ ப்ரொடக்ஷன் வந்து 30 யூனிட் ஆகுது. இப்போ எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம்? எத்தனை லேபர்? 6. எவ்வளோ உற்பத்தி ஆகிருக்கு? 30. அப்போ இந்த 30 6ஆல் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வந்து 5. அதான் ஆவரேஜ் ப்ராடக்ட். அதில் ஞாபகம் வச்சணும், 5 பேர் சேர்ந்து 24 உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ கூடுதலாக நம்பர் ஆஃப் ஃபேக்டர், வேன் த நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இன்க்ரீசஸ் பை 1 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ 5 வந்து 6 ஆகுது. எவ்வளோ உற்பத்தி ஆகுது? 30. அப்போ 30 எதால் டிவைட் பண்ணோம்? 6ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வருது? 5 வருது. அதுதான் ஆவரேஜ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், த ஷார்டன் ப்ரொடக்ஷன் is studied through. shorten production, long run production பார்க்குறோம். ஷார்டன்னாலே law of variable proportion. லாங் ரன் அடுத்த 9th கொஸ்டின், லாங் ரன்னாலே ரிட்டர்ன் டு ஸ்கேல். shorten production function is studied through law of variable proportion. the long run production function is explained by இல்லை studied through எப்படி என்ன வச்சுக்கலாம். the long run production function is studied through return to scale. next 10th கொஸ்டின், an ஐசோ குவாண்ட். ஐசோனா ஈக்குவல் சம உற்பத்தி கோடுகள். ஐசோ குவாண்ட்டுக்கர்னா சம உற்பத்தி கோடுகள். ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ்னு அர்த்தம். ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ். ஐசோனா ஈக்குவல், குவாண்ட்னா ப்ராடக்ட் கர்வ், ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ். மென்ஷன் த எக்கானமிஸ் ரீப்டு ஃப்ரம் இன்சைட் த ஃபர்ம். ஒரு நிறுவனத்தின் உள்ளிருந்து கிடைக்கக்கூடிய எக்கானமிஸ்னால் சிக்கனம். ஒரு நிறுவனத்தின் உள்ளிருந்து கிடைக்கக்கூடிய சிக்கனம்னு பார்த்தா ஃபினான்ஷியல், டெக்னிக்கல், மேனேஜர் எல்லாமே ஃப்ரம் இன்சைடு தான். ஃபினான்ஷியல் எக்கானமிஸ், டெக்னிக்கல் எக்கானமிஸ், மேனேஜரியல் எக்கானமிஸ் எல்லாமே இன்சைடு எக்கானமிஸ். அதனால் ஆல் த 3 ஆர் கரெக்டு. காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அஸ்யூம்ஸ் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஞாபகம் வச்சணும், காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்லேயே அது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல். டிமினிஷிங்கும் இன்க்ரீஸிங் கிடையாது, கான்ஸ்டன்ட்டு. அடுத்து நேம் த ரிட்டர்ன் டு ஸ்கேல் when output increases by increase more than 5% for a 5% increase in input. 5% input increase பண்ணுறோம், ஆனால் அவுட்புட் வந்து more than 5% ஆச்சுன்னா அதுக்கு பேர் இன்க்ரீஸிங். அப்படியே பார்த்துருவோம். 1%க்குன்னா more than 1%னால இது இன்க்ரீஸிங் தான். இப்போ 5% இன்புட் இன்க்ரீஸ் ஆகுது, மோர் தென் அந்த வார்த்தை பார்க்கணும், அந்த வேர்டை பார்க்கணும். more than 5% இன்க்ரீஸ் இன் அவுட்புட்னா அது வந்து இன்க்ரீஸிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். இன்க்ரீஸிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். உங்களுக்கு ஈஸியாக கேரக்டரிஸ்டிக் கிடையாது, நாட்டுங்கிற வேர்டு பார்த்துங்க. இப்போ இட் இஸ் லேண்டுங்கிறது லிமிட்டட் இன் சப்ளை, ஹெட்ரோஜினஸ் கரெக்டு. இட் இஸ் மொபைலுங்கிறது நாட் கரெக்ட். லேண்டை வந்து நவுத்த முடியாது. லேண்டை வந்து இடத்த விட்டு ஒரு இடத்துல உள்ள நிலத்தை கொண்டு இன்னொரு ஊரில் வைக்க முடியாது. அப்போ இட் இஸ் மொபைலுங்கிறது தவறாக இருக்குது, நாட் ஏ கேரக்டர்ஸ் ஆஃப் லேண்டு.
at the product obtained from additional factors of production. Product obtained from additional factors of production is termed as marginal product. Marginal product explanation அதான். Product obtained from additional factors of production. கூடுதலாக ஒரு factor of production உற்பத்தி ஈடுபடுறதுனால எவ்வளவு ப்ராடக்ட் கிடைக்குதோ அதுக்கு பேர் தான் மார்ஜினல் ப்ராடக்ட். மாடர்ன் எக்கனாமிஸ்ட் have propounded the law of increasing returns. மாடர்ன் எக்கனாமிஸ்ட் have propounded the law of மாடர்ன் எக்கனாமிக்ஸ்லாம் எந்த லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ப்ரொப்போன் பண்ணுறாங்கன்னா இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ். ப்ரொடியூசர் ஈக்குலிபிரியம் இஸ் அச்சீவ்டு அட் த பாயிண்ட் வேர் ப்ரொடியூசர் ஈக்குலிபிரியம் எப்படின்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன் எம்ஆர்டிஎஸ் அண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர். இப்படி இருந்தால் தான் ப்ரொடியூசருக்கு எப்போ ஈக்குவல் இருக்குன்னா எம்ஆர்டிஎஸும் ப்ரைஸ் ரேஷியும் ஈக்குவலாக இருக்கும். த 18th கொஸ்டின், the relationship between the price of the commodity and the supply of the commodity positive. The direct relation. Price of the commodity and supply of the commodity என்ன ரிலேஷன்னா பாசிட்டிவ் ரிலேஷன். 19th கொஸ்டின், ஆவரேஜ் ப்ராடக்ட் டிக்ரீசிங். ஆவரேஜ் ப்ராடக்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா மார்ஜினல் ப்ராடக்ட் மஸ்ட் பி லெஸ் தென் ஆவரேஜ் ப்ராடக்ட். மார்ஜினல் ப்ராடக்ட் ஆவரேஜ் ப்ராடக்ட் விட கம்மியாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுன்னா ஆவரேஜ் ப்ராடக்ட் இஸ் டிக்ரீசிங். ஆவரேஜ் ப்ராடக்ட் குறையும் போது மார்ஜினல் ப்ராடக்ட் மஸ்ட் பி கண்டிப்பாக எப்படி இருக்கும், லெஸ் தென் ஆவரேஜ் ப்ராடக்ட் விட குறைவாக இருக்கும். A production function measures the relationship between ஏற்கனவே வந்த கொஸ்டின் தான் இது ரிப்பீட் ஆகிருக்கு. A production function measures the quantity of input and the quantity of input and the quantity of input and the output. The quantity of input and the output. Next come to the B part question. Classify factors of production. இந்த கொஸ்டினில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். லேண்டு லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் எழுதணும். லேண்டு பக்கத்தில் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் ஆர்டர் எழுதணும். அதில் வந்து பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இன்னொரு லைன் எழுதி பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்ட் அண்ட் லேபர், செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு போயிட்டா நல்லாயிருக்கும். கிளாசிஃபை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், there are 4 factors of production: land, labor, capital, organization. திரும்ப நெக்ஸ்ட் லைனில் primary factors of production, land and labor are primary factors of production, capital and organization are secondary factors of production. See the book and write. Next, define labor. According to Marshall, labor represents services provided by the factor labor which helps in yielding an income to the owner of the labor power. This is Marshall definition. You have to write as it is. எப்படி இருக்கிற மாதிரி லேபருங்கிறதுனா உழைப்புங்கிறதுனா சர்வீஸஸ் ப்ரொவைட் பை த ஃபேக்டர் லேபர். லேபருங்கிற ஃபேக்டர் கொடுக்கறது தான் லேபர், அந்த உழைப்பு. விச் ஹெல்ப்ஸ் இன் yielding இன்கம், அதனால் வருமானம் கிடைக்குது யாருக்குன்னா டு த ஓனர் ஆஃப் த லேபர் பவர். ஸ்டேட் த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் தான் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன் தான், உள்ளீடுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் உள்ள தொடர்பு தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு ரிலேஷன்ஷிப் among the units of factors of production. Factors of production தான் input and the resultant quantity of goods produced தான் output. அப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன் தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இன்புட்டுங்கிறது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அவுட்புட்டுங்கிறது குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் ப்ரொடியூஸ்டு, எவ்வளோ பண்டங்கள் உற்பத்தி ஆச்சோ அதான் அவுட்புட். டிஃபைன் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஃபேக்டர். ஒரு ஃபேக்டருடைய மார்ஜினல் ப்ராடக்ட் இறுதிநிலை உற்பத்தி. இறுதிநிலை என்னென்னா மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் addition or the increment made to the total product when one more unit of the input is employed. கூடுதலாக ஒரு யூனிட் ஆஃப் இன்புட்டை எம்ப்ளாய் பண்ணுறதுனால, வேலைக்கு வைக்கிறதுனால அவுட்புட்டில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்குதோ அதுக்கு பேர் தான் மார்ஜினல் ப்ராடக்ட். ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், 10 பேர் சேர்ந்து ஒரு 100 சோப்பு உற்பத்தி பண்ணுறாங்க. 11ஆவதாக ஒரு ஆள் வேலைக்கு வைக்கும். 10 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, 100 சோப்பு தயார் பண்ணுறாங்க. 11ஆவதாக ஒரு கூடுதலாக ஒரு ஆள் வேலைக்கு வைக்கிறோம். அவன் அன்னைக்கு 108 சோப்பு உற்பத்தி ஆச்சுன்னா அந்த 11ஆவது அளவில் எவ்வளோ உற்பத்தி கிடைச்சிது? 8 சோப்பு. அதுதான் மார்ஜினல். அந்த 8 சோப்பு இருக்குது, அதுதான் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர். 10 பேர் சேர்ந்து 100 உற்பத்தி பண்ணுறாங்க. 11ஆவது வேலைக்கு வைக்கும்போது அங்கே 108 தான் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அந்த 11ஆவது லேபரால் எவ்வளோ உற்பத்தி ஆச்சோ அதுதான் மார்ஜினல் ப்ராடக்ட். In other words, the ratio of change in the total product to the change in the unit of the input. MP equal to delta TP, total product. Change in total product by change in N. Or MPN equal to TPN minus TPN minus 1. Formula ஞாபகம் வச்சுக்கணும். இந்த delta P by கூட எழுதிக்கலாம் நீங்கள். MP equal to MPN கூட எழுதிக்கலாம். MPN equal to delta TP by delta N. டெல்டானா சேஞ்சின்னு அர்த்தம். சேஞ்ச் இன் டோட்டல் ப்ராடக்ட் பை சேஞ்ச் இன் N. அடுத்து ஆர் எம்பிஎன் ஈக்குவல் டு டிபிஎன் மைனஸ் டிபிஎன் மைனஸ் 1. இங்கே ஃபஸ்ட்டில் உள்ள எம்பியில் கூட எம்பிஎன் போட்டுடலாம் பேஸில்.
What is iso cost line? And the first point தேவையில்ல, second point, third point மட்டும் என்ன போதும். The iso cost line illustrate all possible combination of two factors that can be used at a given cost for a given producer's budget. In otherwise called iso price line or iso income line or iso expenditure line or total outlay curve. iso cost line க்கு வேற ஒரு பேர் இருக்கு. iso price line நாலும் iso income line ஆலும் iso expenditure line ஆலும் total outlay curve நாலும் அது iso cost line தான் குறிக்கும். All possible combination of two factors that can be used at a given cost for a given producer's budget. What are the conditions for producer equilibrium? Producer equilibrium என்னென்ன கண்டிஷனா? The two condition are அப்படின்னு போட்டுக்கலாம். அட்டைன்மெண்ட்லாம் தேவையில்ல. The two condition for producer equilibrium are அப்படின்னு எழுதிட்டு the iso cost line must be tangent to iso quant curve. Explanation நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். The iso cost line must be tangent to iso quant line. iso cost line வந்து எதுக்கு டேஞ்செண்டாக இருக்கணும்? iso quant curveக்கு டேஞ்செண்டாக இருக்கணும், தொடுகோடாக இருக்கணும். At the point of tangency, அந்த தொடுகோடு தொடர புள்ளியில் tangent பாயிண்டில் the iso quant curve must be convex to the origin இருக்கணும். or MRTS LKனா labor capital must be declining, அது டிக்ளைனிங்காக இருக்கணும். Next, what are the reason for the upward sloping of the supply curve? supply curve வந்து upward sloping. முன்னாடியே பார்த்தா டிமாண்ட் கர்வ் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங், ஆனால் சப்ளை கர்வ் வந்து அப்வர்ட் ஸ்லோப்பிங். என்ன காரணம்? the price of the commodity increase, the quantity supply of the commodity is also increases. price increase ஆச்சுன்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. thus the supply curve has a positive slope from left to right. positive slope இல்லது this is the reason for the upward sloping of the supply curve கூட எழுதலாம். கொஸ்டினில் இருக்கிற மாதிரி செகண்ட் பாயிண்ட் வந்து this is the reason this is the reason for the upward sloping of the supply curve. பாசிட்டிவ் ஸ்லோப்னாலும் upward slopingனாலும் ஒன்று தான். பாசிட்டிவ் ஸ்லோப்னாலும் upward slopingனாலும் ஒன்று தான். Thank you students. We will see the part C question in the next video. Dear students of 11th standard economics, now I am going to explain lesson 3 mark question, part C question. First 28 question, what are the characteristics of land? Already you have seen there are 8 characteristics are here. Write all the 8 characteristics. 29 question, what are the factors governing elasticity of supply? There are 4 factors governing elasticity of supply: nature of commodity, cost of production, technical condition, time factor. Only headlines is here, but you have to write one explanation for each and every heading. Give some gap for this question, I will give later. Next 30th question, what are the functions of entrepreneur? Initiation, innovation, coordination, control, direction, supervision, risk taking and uncertainty bearing. 30th question. Right. Next 31st question, state and explain the elasticity of supply. Elasticity of supply may be defined as the degree of responsiveness of change in supply to change in price on the part of the seller. On the part of seller is not right. To change, change in supply to change in price. ES equal to delta QS by QS divided by போட்டுங்க, divided by வகுத்தல் குறி போடுவாங்கல்ல, ஒரு கோடு போட்டு மேலே ஒரு புள்ளி மாதிரி போட்டுங்க, delta P by P. The next stepல ES equal to delta QS by delta P into P by QS. Q quantity, P price, delta changes. Bring out the relationship among total, average and marginal product. Listen carefully. Stage 1, total product, marginal product, average product, total product. Initially it increases at an increasing rate, and then increase at decreasing rate. Initially it increases at an increasing rate, full stop. Next, total product second stage, it continues to increase at a diminishing rate and reaches the maximum. Third stage it diminishes. Next, come to the marginal product. At the beginning it increases. At the beginning it increases, then reaches maximum. That's another thing, maximum. At the beginning it increases, then reaches maximum. Maximum reaches maximum. I think second point, it continues
continues to diminish and become equal to 0. Continuous தேவையில்ல, it diminishes அப்படின்னு போட்டோம். It diminishes and becomes equal to 0. It diminishes, continues to எடுத்துட்டு it diminishes and become equal to 0. Third point it becomes negative. அடுத்தது average product. At first instant it increases, then attains maximum. Next point, it is equal to MP and then begin to diminish. It is equal to MP and then begins to diminish. It begins to diminish. Third point, it continues to diminish but always greater than 0. சில பாயிண்ட் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அதை கட் பண்ணிங்க. Illustrate the concept producer equilibrium. ப்ரொடியூசருடைய ஈக்குலிபிரியம். 33 question. Producer equilibrium. Producer equilibrium implies the situation where producer maximizes output. It is also known as optimum combination of factors of production. Producer at an equilibrium or least cost bracket need not write. Bracket level producer at an equilibrium where the iso cost line is tangent to the iso product curve. The producer equilibrium, you have to draw the diagram. In the above figure, profit of the firm, and need not write the bracket. Profit of the firm is maximized at the point of equilibrium E. At the point of equilibrium, the slope of the iso cost line is equal to the slope of the product curve. Slope of iso quant curve equal to slope of iso cost curve. At the point E, the firm employs OM unit of labor and ON unit of output. Write as it is. Next, 34 question. State the Cobb-Douglas protection function. The Cobb-Douglas protection function was developed by Charles W. Cobb and Paul Douglas. The protection function explains with the proportionate increase in factors, the output also increase in the same proportion. It implies constant return to scale. Cobb-Douglas protection function consider only two factors like labor and capital. Fifth point need not write. அடுத்தது fifth point sixth point fifth point போடுங்க. The elasticity of substitution between factor is equal to 1. Then formula Q equal to A L power alpha K power beta, where Q output A positive constant, K capital, L labor. Alpha and beta are positive fractions showing the elasticity coefficient of output for the inputs. Next question, part D. Answer the following question in about a page. 5 mark question. Examine the law of variable proportion. According to Stickler, an equal increment of the input are added. The inputs as equal increment of one input is added. The input of other productive services being held constant. Beyond a certain point, the resulting increment of product will decrease. That is, marginal product will diminish. Assumption. Then there is a tabular column. Then diagrammatic explanation. Stage 1. In the first stage, MPL increases up to the third workers, and it is higher than the average cost. So that total product is increasing at an increasing rate. Important point is that the total product is increasing at an increasing rate. Next, come to the stage 2. In the second stage, marginal MPL, marginal productivity of labor, decreases up to the 6th unit of labor, where MPL curve intersect the x-axis. Next, MPL curve is lower than the APL. TPL increases at a decreasing rate. Important point. Next, third stage. The third stage protection shows the 6th unit of labor is marked by negative. Here, the second point, MPL and APL, MPL அடிச்சிருங்க. APL continues to fall but remain positive. MPL and MPL and ரெண்டு வேர்டையும் அடிச்சிருங்க. APL continues to fall but remain positive. TPL declines with the employment of more unit of variable factor labor. Next, list the properties of iso quant with the help of the diagram. இல்லை கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, நல்லா பார்த்துங்க. Properties of iso quants. Iso quant are negative slope. It is slope downward from left to right, indicating that the factors are substitutable. This explains the substitutable. ரெண்டு பாயிண்ட் மட்டும் என்ன போகுது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோ குவான்ட்ஸில். பட் யூ ஹேவ் டு ட்ரா த டயக்ராம். இந்த பக்கத்தில் ஒரு டயக்ராமுக்குள்ள கீழே இருக்கு பாருங்கள், ரெண்டு டயக்ராம் இங்கே ஃபிகரில் பாருங்கள், பேஜ் நம்பர் 39ல் ரெண்டு ஃபிகர் இருக்குல்ல, ஒன்று மேலே கட் பண்ணுற மாதிரி கீழே ஒரு படம், அந்த படத்தை அங்கே வரையணும். கேபிட்டல் லேபர் ஏபிசிடி அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராத்தை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு எழுதணும். நெக்ஸ்ட்டு B point, the iso quant curve is convex to the origin. This means that the factors of protection are
substitutable to each other. The capital substituted per unit of labor goes on decreasing when the isocon curve is convex to the origin. அப்படி செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் பி பாயிண்டில் வந்து 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு அந்த மேலே உள்ள படத்தை கீழே பண்ணணும். மேலே 3 படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தை வந்து இந்த இடத்துல போடணும். பி பாயிண்ட்டுக்கு அந்த படம் எழுதிட்டு இந்த 3வது பாயிண்ட்டை என்ன எழுதணும்னா தேர்டு பாயிண்ட்டுக்கு மேலே உள்ள தேர்டு பாயிண்ட்டை கூட இங்கே 3வது பாயிண்ட்டை எழுதணும். திஸ் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன். பி பாயிண்டில் எத்தனை பாயிண்ட் இருக்குது? 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் என்னென்னா மேலே ஏ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோ குவாண்ட் கர்வ்னு இருக்குல்ல, அந்த தேர்டு பாயிண்ட்டை கூட இங்கே எழுதணும். திஸ் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எழுதணும். கான்ஸ்டன்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் இன்க்ரீசிங் எம்ஆர்டிஎஸ் கான்கேவ் ஆர் ஆல்சோ பாசிபிள் அப்படின்னு அந்த 4th பாயிண்ட் இங்கே எழுதணும். தேர்டு பாயிண்ட் 4th பாயிண்ட் பி பாயிண்ட்டுக்கு வந்துடணும். அப்புறம் தென் யூ ஹவ் டு ட்ரா த டயக்ராம். நெக்ஸ்ட்டு நான் இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இங்கே இந்த இதுக்கு வந்து படம் வந்து இந்த இன்டர்செக்ஷன் படத்தை போடணும். இந்த வெட்டுற மாதிரி போட்டிருக்காங்களே ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தை போடணும். கேபிட்டல் 11 கொடுத்து 2 படம் ஏபிசின்னு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த படத்தை வந்து எந்த பாயிண்ட்டுக்குன்னா சி பாயிண்ட்டுக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாயிண்ட் ஏ லை ஆன் த ஐசோகான் கர்வ் IQ1 and IQ2, the point C shows higher output and the point B shows lower level of output. C equal to A, B equal to A, so C equal to B, but C is greater than B, which is illogical அப்படின்னு போட்டு படம் எந்த படம் போடணும், அந்த படத்துக்கு போடணும். நெக்ஸ்ட்டு as per an upper isocon curve represents the higher level of output. Higher IQs shows higher output and lower IQ shows lower level of output. The upper isocon curve implies the use of more factors than the lower factors. More factors than the lower isocon curve. அதில் இந்த பாயிண்டில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. The upper isocon curve implies the use of more factors than the lower isocon curve. Lower எடுத்துட்டு isocon curve கடைசி லைனுக்கு வந்துடலாம். Lower of more factors than the lower அப்படின்லாம் திரும்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. The upper isocon curve implies the use of more factors than the lower isocon curve அப்படின்னு போட்டு அந்த படத்தை போடணும். Isocon curve does not touch either x-axis or y-axis. No isocon curve touches x-axis or y-axis because IQ1 only capital is used and in IQ only labor is used. இது போட்டு இந்த நெக்ஸ்ட் படத்தை போடணும். ஒரு படத்துக்கு IQ1 எழுதணும், இன்னொரு படத்தில் IQ மட்டும் என்ன போதும். ஒன்றுக்கு IQ1, இன்னொன்று IQ. அடுத்தது elucidate the law of return to scale. Elucidate the laws of return to scale. Laws of return as it is correct. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி we have explained everything. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். There is no mistake here. You have to write everything. First பார்த்தீங்கன்னா laws of return to scale. In the long run, there is no difference between fixed factor and variable factor in the sense that all the factors are variable. அப்படின்றது the laws of return to scale, constant return to scale. இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைனேஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ். உள்புற சிக்கனங்கள், வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய சிக்கனங்கள். இன்டர்னல் எக்கானமிஸ்னால் உள்ளிருந்து கிடைக்கக்கூடிய சிக்கனங்கள், எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ்னால் வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய சிக்கனங்கள். இதில் யூ ரைட் எவ்ரிதிங். Then read. Students, if you want more explanation, see already I have explained the lesson. Go to the lesson, each and every topic and understand the concept. Then read well, write down everything in your class note. எல்லாத்தையும் class note இருக்கணும். Up to 3 unit we are having for the quarterly examination. Next week we are having quarterly examination. Up to 3 units the question will be asked. This portion is first chapter 1, chapter 2, chapter 3. Read well, write the classwork now itself. Thank you, student.